ஆமா கை நீட்டு யாருல கை நீட்டு யார் பண்ணது நானா பண்ண என்ன இந்த நக்கு நக்குறாரு நக்கீரர் பரம்பரையோ காட்டுங்க ஐயா இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம், நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன். அந்த ஒரு திங்ஸ் ஒன்று இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? ஒன்னே ஒன்று தான், 10 பொருள் இருக்கணும் ஒரு நாளைக்கு. நாங்க டார்கெட் அது 9 வித்துட்ட ஒன்று தான், யூஸ் ஆகிற பொருள் தான் மேடம். என்னன்னு கேட்டாவது போங்க ஒரு வாட்டி, ஏன்னா எல்லார்ட்டையும் கேட்டு யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. 10 விற்கும் எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனாலதான் இந்த வேலைக்கு நான் வந்தேன். எப்பவுமே 11 மணிக்கெல்லாம் நான் 10 வித்துருவேன். இப்போ 12 மணி ஆயிடுச்சா, பாட்டிக்கு வேற டேப்லெட்ஸ் வாங்கிட்டு போனோம். ஒன்று மட்டும் வாங்கிக்கலாம். யூஸ் ஆகும் ஊறுகாய் மேடம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, கறி குழம்புக்கு, கார குழம்புக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸ், தக்காளி ரைஸ், வெரைட்டி ரைஸ், தேங்காய் ரைஸ், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தெரியும் ஊறுகாய் சமையல் தெரியும். வீட்ல இருக்குதுண்ணா, வேணாம் காலியானா வேணாம் இருக்குண்ணா, டைம் ஆகுது வாங்குவீங்க. நான் சரி ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன் மேடம். நிமிஷம் இல்ல வேற யாருக்கும் வாங்கி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்ல ஃபேமிலிக்கு, அத்தைக்கு, மாமாக்கு, சித்தப்பாக்கு, அதுக்கப்புறம் வந்து தாத்தாக்கு, பாட்டிக்கு, உங்க ஆளுக்கு, லவ்வருக்கு, யாருக்குனாலும் கொடுக்கலாம் மேடம். நீங்க வாங்கி எனக்கு கூட கொடுக்கலாம். ஒரு கிஃப்ட் இப்போ பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொம்மை, அதே ட்ரெஸ் கொடுப்பாங்க. ஒரு பயன்படுற பொருள் கொடுக்கலாம் மேடம். இப்போ ஊறுகாய் கொடுத்தீங்கன்னா கையில ஊற்றி நக்கிடுவாங்க, அது பசங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சைட் டிஷ் வச்சுப்பாங்க, சரக்கு கடிக்க வச்சுப்பாங்க. இந்த மாதிரி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம் மேடம். ஒண்ணு மட்டும் வாங்கிக்கலாம். ஜி 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 ஹலோ ஒரு நிமிஷம், நான் கேட்டேங்க. 2-3 பேர் வந்தாங்க, கேட்டேன். நீங்க ஒரு டேஸ்டாவது பண்றீங்களா? ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுங்க, இல்ல ஒரு கை மட்டும் காட்டுங்க மேடம். ஃப்ரீயா தான் தர மேடம். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க நல்லா இல்ல, ஒரே சாப்பிட்டு பார்த்து நல்லா இல்ல, நீங்க சீலே இப்பதான் திக்கிறேன் நான். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கிடைக்காது மேடம், இந்தியால கிடைக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் ஊறுகாய். சைனீஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா இருக்காரு, அமிதாப்னு சொல்லிட்டு. அவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாப்புல இந்த ஊறுகாய். எக்ஸ்போர்ட் பண்ணி எங்க மாமா, எங்க அம்மா இருக்காங்களே, எங்க அம்மாவோட பெரியமா இருக்காங்களே, பெரியமாவோட சித்தியோட பையன் அங்க போய் அவங்க ஃபேமிலியை செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அங்க வந்து இந்த ஊறுகாய் கிடைக்காதனால இங்க வந்து நான் வாங்கி ஓன் பிராண்டை வந்து நான் வந்து சூதுவாது தெரியாத பிள்ளை பாவமா சார். ஒரு நிமிஷம் கை மட்டும் காட்டுங்களா, லைட்டா சாம்பிள் மட்டும் பாருங்க. பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், சாம்பிள் மட்டும் பாருங்க. இல்லை எல்லாமே நம்ம சொன்னாலுமே யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா இல்ல ஒரு வாட்டி வாங்கலாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனு கோச்சிக்க மாட்டேன். ஒரு வாட்டி டாம் போட்டு பாருங்க மேடம், சாப்பிட்டு பாருங்க. அடிக்ட் ஆயிடுங்க. ஒரு வாட்டி நான் சாப்பிட்டீங்கனாலே போதும். எப்படி இருக்கு? ஸ்பைசியா இருக்கா? நல்லா புளிப்பு, காரம், அதுக்கப்புறம் அந்த காரம், புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த ஊருக்கு வந்து இங்க கிடைக்காது மேடம். நீங்க வந்து காசை கொடுத்தாலும் இங்க கிடைக்காது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். இப்போ வாங்கிக்கிறீங்களா? செட் ஆகாதா? நக்கும்போது தெரியல, செட் ஆகாதுன்னு. ஓ நீ அப்படி வரியா மேடம்? இப்போ வாங்கிக்கிறீங்களா மேடம்? செட் ஆகாதா? ஹலோ ஒரு நிமிஷம், எப்படி நக்கும்போது நல்லா இருந்துச்சா? ஏங்க ப்ராடக்ட் சாப்பிட்டுட்டு செட் ஆகாது அப்படின்றீங்க, நக்கும்போது நல்லா இருந்துச்சுங்களா? அது ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சி செட் ஆகாது. ஒரு மாதிரினா எப்படி இருக்கு? பிடிச்சிருக்குல்ல, வாங்கி சீல் பிரிச்சது இங்க பாருங்க மேடம். கண்ணதுல பிரிச்சு எங்க அது இருக்கட்டும், வேணாம் எனக்கு மேடம். கண்ணதுல சீல் பிரிச்சிருக்கு மேடம். இதுக்கப்புறம் எவன் வாங்க? பைத்தியக்கார கூட வாங்க மாட்டான். எவன் பாருங்க, எவனும் வாங்க மாட்டான். பிடிங்க, ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ற? ஒண்ணுதான் இருக்கு. நக்கும்போது தெரியலையா? ஓசில வேணா கொடுத்தா நல்லா வாயில போட்டு நக்கிறது. ஹலோ, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஓசில கொடுக்கும்போது இல்லனா வேணாண்ணா எனக்கு இருக்குன்னு சொல்லணும். நக்கும்போது நான் நக்குன கை என்ன கூட அப்படியே இருக்கு. வாங்கிட்டு போங்க, எனக்கு தெரியாது. ஏங்க சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சா உங்களுக்கு? இனிப்பாச்சா? யாரு என்ன கேட்டா? நான் என்ன சொன்னேன்? சைனால இருந்து வந்திருக்குங்க, ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குன்னு சொன்னேன். வேணான்னு போட்டு தானே சாப்பிட்டியா? பாத்தீங்க ஏங்க சீல் பிரிச்சுட்டு யாருங்க வாங்குவா? யாரு வாங்குவீங்களா? யாரும் யூஸ் பண்ண நீங்க வாங்குவீங்களா? வாங்கிட்டு போங்க. என்ன சாப்பிட்டுட்டு வேணான்றீங்க? கஷ்டம் மேடம். அப்படி கிடையாது, ஒன்னே ஒன்று வாங்கிட்டீங்கன்னா நான் முடிஞ்சிடும் மேடம். அது சாப்பிட்டுட்டு நக்கிட்டு வாங்க தப்பு மேடம். நீங்க இது சப்பாத்திக்கு, ஊறுகாய்க்கு, சரக்குக்கு, பீருக்கு, ஜின்னுக்கு, பக்காட்டிக்கு, ஓட்காக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் மேடம். நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணாம்னா விட்டுருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் அமைதியா பேசுறீங்க, அதுக்கப்புறம் சாம்பிள் பார்த்து சரி ஒண்ணு வாங்கிட்டு போ. நக்கி பக்கமும் நல்லா இருந்துச்சா? வாங்கிட்டு போ.
பாப்போன்றீங்க பின்ன மேடம் ஓரளவுக்கு தான் மரியாதை கொடுக்க முடியும். ப்ராடக்ட் நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு போனீங்களா? யார் நான் வந்து சாம்பிள் கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஆமா கை நீட்டு கை நீட்டு யார் பண்ணது? நானா பண்ண? என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? காட்டுங்க. ஐயா இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. ஆமா நீங்க தான் பண்ணீங்க. யார் பண்ணது? எனக்கு தெரியாது, வாங்கிட்டு போங்க. டென்ஷன் ஏத்திட்டு இருக்கற ப்ரோ. 750 ரூபாய் கொடுங்க. 750. 750 மேடம். சாம்பிள் பாத்திருக்கீங்களா? 700 தான் வாங்கணும். உடைச்சு நானே சாம்பிள்னால திருப்பி சொன்னீங்க 150 சொன்னீங்க. இப்ப 750. ஏங்க வாங்குறதுக்கு முன்னாடி 150ங்க. இப்போ நக்கி பாத்துட்டீங்க 750. ப்ரோ வேற வேலை என்ன போய் பாரு ப்ரோ. ஐயா ஹலோ கிளிப் மண்டா இங்க வாங்க. ஆமா மண்டையில கிளிப் இருக்குல்ல? மண்டையில கிளிப் இருந்தா கிளிப் மண்டா. பின்ன கிளிப் மூக்குல இருந்தா மூக்குலயா இருக்கு? ப்ரோ நீ ஒரு மாதிரி பேசினீங்க. ஐயா நானும் லோக்கல் தான். லோக்கலா பேசுறீங்க? லோக்கலா பேசுறீங்களா? இங்க பாருங்க இந்த ஊருக்கு கிடைக்காத உங்களுக்கு ரேர் பீஸ் இது. புரியுதுங்களா? தயிர் சாதத்துக்கு, தக்காளி சாதத்துக்கு, தேங்காய் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, புளிப்பு சாதத்துக்கு, அப்புறம் கருவேப்பிலை சாதத்துக்கு, சாம்பாருக்கு, சட்னிக்கு, துவையலுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாமலாம் இல்ல. ஊருக்காரனா தெரியாதா எனக்கு? வாங்கிட்டு போமா. காசு இல்லப்பா. காசு இல்லைங்களா? யாத்துக்கு அடியா காசு சொல்றேன். எனக்கு வேணாம். ஐயோ உனக்கு எனக்கு வாங்கிட்டு போய் விடுமா? நீ உங்க கூட உன் லவ்வர் கூட இல்ல ஏசி வீட்டுக்காரன் கூட இல்ல எனக்கு தான் கூட சரி கொடுங்க, நான் திருப்பி ஓசியில மட்டும் அது சிஜாக்குங்க. என்ன ஓசியில எடுத்துட்டு போயிருக்கீங்க? என்ன எடுத்துட்டு போறேன்? இங்க வாங்க. அது எப்படி அடுத்த உங்களை ஓசி எடுத்துட்டு போய் இது என்ன ஊரோட மூலம் தெரியுமா உங்களுக்கு? எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா? ஊருக்கா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நான் திருத்தரமா கொண்டு வந்திருக்கேன். இந்தியாவில பேன் பண்ணிருக்காங்க அந்த ஊருக்காக. எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்கேன். இல்ல புரியல எனக்கு. இந்தியாவில விற்க கூடாது அந்த ஊருக்காக. நான் தமிழ்நாட்டை தெரியாம சென்னையில வித்துட்டு இருக்கேன். அப்படின்னா ஊருக்கான புரியல. இந்தியால விற்க கூடாதுன்னு தடை பண்ணிருக்காங்க. அது சைனால இருந்து எடுத்துட்டு வந்த ஊருக்காமா. இந்தியாவில பேன் பண்ணிட்டாங்க அந்த ஊருக்காக. என்ன ஊருக்கா இது? அது மலைப்பாம்பு ஊருக்கா. மலைப்பாம்பு ஸ்னேக் ஸ்னேக் ஊருக்கா. பாம்பு ஊருக்காமா. அதே நக்கத்து குடுத்த எத்தனை வருஷத்துக்கு நீ மாங்காய் ஊருக்கா, தக்காளி ஊருக்கா, லெமன் ஊருக்கா, இந்த ஊருக்கா சாப்பிட்டு இருப்பேன். பாம்பு ஊருக்கா, பச்சை பாம்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கட்டு வரி, நல்ல பாம்பு, சார பாம்பு இதெல்லாம் சாப்பிடு. நல்லா இருக்குமா? இப்ப சாம்பாசம் வரும் வந்து பாரு. பாருங்க உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் ப்ராடக்ட் வந்து நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் பாத்திருக்கீங்க மேடம். கன்சியூமர் கோர்ட்டு போவேன் நானு. புரியுதுங்களா? நஷ்டம் கேப்பேன் நானு. என்ன போ அப்ப நாக்க கழட்டி கொடுங்க வாங்க. நக்கனது நாக்கு தானங்க அமுக்கா நக்கிச்சு. கழட்டி கொடுங்க எடுத்துட்டு போறேன். அடுத்த பொருள் சாப்பிட்டு காசு கொடுக்காம இருங்க. மரியாதையா பேசலாம் பேசலாம்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. நீ ஒண்ணு நீங்க இருந்து கிளம்பி இல்ல என்ன போ விடு. காசை கொடுங்க நான் போறேன். காசு அதிகம் நான் கொடுக்கணும். நீங்க சாப்பிட்டு பாத்தீங்க. நானும் பாத்துட்டே இருக்கேன். ஓவரா பேசிட்டு இருக்கிறேன். பூமாலை என்ன பூங்க? சாமந்தி பூவா, ரோஜா பூவா, மல்லி பூவா? மாலை நீங்க பூ மாலை. ஆமா ரோஜா பூ மாலை. ரோஜா பூ மாலை என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ரோஜா பூ பாத்தீங்கன்னா பூ நாகன்னு ஒரு நாகம் இருக்குங்க. அதனால ரோஜா பூ வாங்காதீங்க. அந்த பூ நாகம் என்ன பண்ணுது? என் ஃப்ரெண்டு பூக்குள்ள போய் நாக்கு வழியா வந்து காதல் கிடைச்சிருச்சு. எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. எனக்கு வேலை இருக்கு. உடனே நான் வேலை வெட்டிலாம் போறேன். கடுப்பேத்திட்டேன். யாருங்க வேலை வெட்டிலாம்? ஒரு பிசினஸ் மேன் நானு. ஓன் பிராண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கேன் நானு. நான் செஞ்சு விட்டு தொலையா. ஏன் அப்படி பட்டு எடுத்து விட்டு தொலைந்தீங்கன்னா லவ்வரா நீங்க உங்களை வந்து இது பண்றதுக்கு? பெயின் கிடைக்கும். பெயின் கிடைக்கும். இந்த ஊருக்கு நல்லா இருக்கு. பெயின் கடிக்கு எடுத்து தலையில போட்டு பூசிக்கிட்டா தலையில தேய்ச்சி குளிச்சீங்கன்னா பெயின் கிடைக்காது. என்ன சின்ன பழத்தமா இருக்கு ராஸ்கல். யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. வருஷம் ஒண்ணு இல்ல. நான் ஊருக்கா வைக்கிறேன். ஆரஞ்சு மிட்டாய்ன்ற யூடியூப் சேனல் குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு. காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு. கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு? போய் வேலை வெட்டிய பாரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு